ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் உயர் பதவிகளில் பக்தி உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையில் உண்மையுள்ளவர்களும் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர்களும் உள்ளதை சொல்லுகிறவர்களையும் கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக எங்களுக்கு தாரும். அப்பா, ஆண்டவர், இந்த துன்மார்க்கர்கள் சுற்றித் திரிகிற இடத்துல பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அமைதலோடு கூட குடியிருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற காலகட்டங்கள் வர உதவி செய்தார். ஜெபம் பண்ணுங்க. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் நன்றோ மகனே. யோர்தானை இரண்டாய் பிரிக்கின்ற தேவன் உன் தேவன் நன்றோ மகனே. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, நீ திகையாதே. யோர்தானின் வெள்ளம் புரண்டோடும் போது கலங்காதே என் மகனே. எலிசாவை போல யோர்தான் முன் நின்று என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ. எலிசாவை போல யோர்தான் முன் நின்று என்ன செய்வேன் என்று ஏங்குகின்றாயோ. எலியாவின் தேவன் உன் தேவன் நன்றோ விசுவாசி என் மகனே. யோர்தானை பிரிக்கும் சர்வவல்ல தேவன் உன்னோடு உண்டு மகனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 12. துன்மார்க்கனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் உலக மனிதர்களுடைய வார்த்தைக்கும் அடுத்ததாக பொல்லாத மனுஷருடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். அது சொல்கிறாரு, கர்த்தா பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறானா, உண்மையுள்ளவர்கள் குறைஞ்சிருக்காங்களா? இதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு இப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்றோம்னா, பக்தி உள்ளவங்க இல்லை. பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொடுக்குறவர்கள் கூட வெளி வேஷத்தில் தான் இருக்காங்களே தவிர உள்ளத்தில் பக்தி இல்லை. உண்மையானவங்க இல்லை. யார் உண்மையானவங்கன்னே தெரில. உண்மை உள்ளவர்கள் இல்லைன்னு சொல்லலை, குறைஞ்சிருக்கிறாங்க. மனுப்புத்தரில் இல்லை, ஒரு இடத்துல குறைந்திருக்கான்னு வருது. இந்த இடத்துல மனுப்புத்தரில் இல்லை, உண்மையுள்ளவர்களே இல்லையா. அவங்க தோழரோட ஃப்ரெண்ட்ஸோட, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒன்று தான் உள்ளதை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து மனைவிட்ட கூட சொல்லாதது, அப்பா அம்மாட்ட சொல்லாதது நண்பர்களிடத்துல சொல்லுவாங்களாம். அந்த நண்பர்கள் கூட என்ன செய்கிறாங்களாம், பொய் பேசுகிறாங்களாம். நண்பர்களை கூட ஏமாத்துறாங்களாம். தங்களுடைய உதடால் இரு உதடுகளால் பேசுகிறாங்களா, இருமனதாக பேசுகிறாங்களாம். இச்சகம் பேச, தங்கள் காரியம் ஆவதற்காக நீ நல்லவன், அப்படி இப்படி ஒன்று அப்படி இப்படின்னு ஆட்களை பாராட்டுவது போல பண்ண. உண்மையான பாராட்டுகள் அல்ல அவைகள் எல்லாம். என்ன இருக்குன்னா, அது இச்சகம், பொய்யான வார்த்தைகள். அடுத்தது பெருமை பேசுகிற நாவு, எல்லாம் கர்த்தர் அறுத்து போடுவார். பொய் பேசுகிற நாவு, ரெட்டை வார்த்தை பேசுகிற நாவு, ஸ்தோத்திரம், பெருமை பேசுகிறவங்கள கர்த்தர் அறுத்து போடுவார். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களா,
எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம். அதாவது அந்த அந்த இதில் அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. வார்த்தைகளால் என்ன செய்வோமா? நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளால் நாவுகளால் மேற்கொள்வோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது. அதாவது அது என்ன, உதடு எங்களுடையதுன்னு என்ன அர்த்தம்னா, நாங்கள் எதையும் பேசுவோம், நாங்கள் எப்படியும் பேசுவோம். எங்கள் பேச்சு தான் எடுபடும். உன் பேச்செல்லாம் எடுபடாது போ. எப்படி பாருங்க, எங்களுக்கு ஆண்டவன் எங்களை என்ன பேசுறீங்கன்னு சொல்லி எங்களை குற்றம் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு மேலே யாருமே கிடையாது, நாங்கள் தான் எல்லாம். ஆண்டவனே இல்லைங்கிறான். அந்த அந்த 12:5 கர்த்தர் சொல்கிறாரு, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பில் அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு காலையில் பலவிதமான மனுஷ வார்த்தைகளாலே புண்பட்டு போய், பலவிதமான மனுஷ வார்த்தைகளாலே, சொந்த நண்பர்களாலே நீ யார் உண்மையுள்ளவள் என்று நம்பியிருந்தாயோ, யார் பக்தி உள்ளவள் என்று நம்பியிருந்தாயோ அவர்களாலேயே நீ பாதிக்கப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, சொல்ல முடியாத உன்னுடைய சிறுமையையும் சொல்ல முடியாமல் விடுகிற உன்னுடைய பெருமூச்சுகளையும் கர்த்தர் கேட்டு நீ ஏங்குகிறாயே அந்த பாதுகாப்பில் கர்த்தர் வைப்பேன்னு சொல்கிறார். உன் வாஞ்சிக்கிற நீ எனக்காக பரிந்து பேச ஒரு ஆள் இருக்காதா, எனக்காக என் காரியத்துக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையே நினைக்காத. கர்த்தர் உனக்கு இருக்கிறாரு, உன்னை பாதுகாப்பார். என்ன அவஸ்தை! மனுஷனுடைய வார்த்தையினால போதும், மனுஷ வார்த்தையினாலே அவங்க ஆறுதல் வர்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க ஆறுதல் சொன்னாலும் அது உண்மையான ஆறுதல் இல்லைன்னு ஆகிப்போச்சே. அப்போ கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்கள். அதனால தான் பைபிள் வசனத்தை வாசிங்கிறது. வசனத்தை இப்போ இப்படி மனுஷ வார்த்தைகளால் நொந்து போன நீங்கள் இன்றைக்கி பைபிளை பரட்டுங்க, சங்கீத புஸ்தகத்துக்கு வாங்க. இன்றைக்கி வாசிக்கிறதான இந்த 12ஆம் சங்கீதத்தை வாசிங்க. தொடர்ந்து அதோடு நிறுத்தாதீங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அவர்களை என்றென்றைக்கு இந்த தலைமுறையாரிடம் இருந்து விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அநேகரால் வேதனைப்பட்டிருக்கிறாயோ, இது துன்மார்க்கர்கள் மனுப்பத்தில் சண்டாளங்க உயர்ந்திருக்கும்போது துன்மார்க்கர்கள் எங்கே சுற்றி திரிவாங்க? யார் உயர்ந்திருக்கிறா? யார் உயர்ந்திருக்கிறா? சண்டாளர்கள். எப்படி இருக்கும் சண்டாளங்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை. சண்டாளர் சொல்லப்பட்டு, சண்டாளர்கள்னா என்னது? ஆமாம், அவங்க அவங்க பைபிள் அவங்கள பற்றி என்ன சொல்ல, விக்கெட் பீப்புள்னு ஆங்கிலத்தில் சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொல்லுது அவங்கள பார்த்து, அதாவது வன்முறையாளர்கள்னு சொல்லுது. சண்டாளர்னா வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, சண்டாளர்கள் என்ன அர்த்தம்னா வீணா போனவங்கன்னு அர்த்தம். ஒரு வீணானவங்க, ஒரு பக்தி இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க, வீணானவங்க. வார்த்தை ஜாலம்தான், வார்த்தை ஜாலத்தினால ஆளுகை செய்ய பார்க்குறாங்க. ஆமாம், அவங்கெல்லாம் அப்படி வார்த்தை. இந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் கடிந்து கொள்வார். அவங்க உயர்ந்து இருக்கும்போது, தீய செயல் செய்கிறவங்க உயர்ந்து இருக்கும்போது யார் சுற்றி திரிவா? யாருடைய காலம்? துன்மார்க்கர்கள் சுற்றி திரிவார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்ந்திருக்கும்போது, பக்தி உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் உயர்ந்திருக்கும்போது பரிசுத்தவான்கள் சுற்றி திரிவார்களா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் அவருடைய எல்லாவற்றிலையும் உயர் பதவிகளில் பக்தி உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையில் உண்மையுள்ளவர்களும் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர்களும் உள்ளதை சொல்லுகிறவர்களையும் கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக எங்களுக்கு தாரும். அப்பா, ஆண்டவர், இந்த துன்மார்க்கர்கள் சுற்றித் திரிகிற இடத்துல பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அமைதலோடு கூட குடியிருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற காலகட்டங்கள் வர உதவி செய்தார். ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை வாசிங்க, தைரியப்படுங்க. மனுஷ வார்த்தைகளால் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அவரை மகிமைப்படுத்தி வசனத்தை மனப்பாடம் பண்ணி வசனத்தை அறிக்கையிடுங்கள். மனுஷனுடைய வார்த்தையை முறியடிப்பதற்கு
கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 12 இதில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க பக்தியற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்க உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, தங்கள் தோழரோடு அவங்க என்ன செய்கிறாங்க, பொய் பேசுகிறார்களாம். நம்ம இந்த உலகத்து சந்ததியார் எப்படி இருக்காங்க, தோழரோடு பொய் பேசுகிற சந்ததிகள், இச்சக உதடுகள்னால இருமனமாய் பேசுகிறதான ஜனங்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பூமியில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம இதில் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் சங்கீதக்காரனுடைய ஜெபம் என்னன்னு சொன்னால், கர்த்தாவே இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும், இந்த சண்டாளர்களுக்கும், இந்த தெய்வ பயம் இல்லாதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பொய் பேசுகிறவர்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கணும். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை இரக்கம் தானே நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் தேவனே ஆமென். இந்த உலகத்தில் மோசமான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே அப்பா உம்முடையதான பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆமேனப்பா, எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான பொல்லாத சந்ததிகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொண்டு காரணம் எனும் கேடயத்தினாலே மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இப்படிப்பட்டதான இந்த பாவிகள் கர்த்தாவே மனம் திரும்பத்தக்கதாக நீர் கிரியை செய்வீராக. அவர்களும் கர்த்தாவே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய வல்லமையும் உம்முடைய இரக்கத்தை நீ காண்பித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.